நவம்பர் டு ரிமெம்பர்ங்கிற மாதிரி ஒரு மேசிவான அட்டாக் ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைன் மேல எடுத்திருக்காங்க 2வது முறை ஒரே மாசத்துல. ஏன்னா இப்பவும் 188 ஏரியல் டார்கெட்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. இதுல மொத்தம் 76 க்ரூஸ் மிசைல்கள், 3 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், 35 ட்ரோன்கள் இந்த தாக்குதலுக்கு ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்குன்னா லுட்டஸ்க் லிஸ்டே இல்ல, சைட்ல லோட் ஆயிருக்கும் ஒரு இமேஜ். பயங்கரமான தாக்குதல் பல்வேறு பகுதிகள்ல இருந்து போயிருக்கு. அதுவும் குறிப்பா எல்லா டார்கெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டார்கெட்ஸ் உக்ரைனோட மேற்கு பகுதிகள், அதாவது வின்செஸ்டியா, ஓலின் ஒப்லாஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்தையும் மிக பெரும் அளவுல குறி வச்சிருக்காங்க. ஏன்னா போலாண்டோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் ரிமெம்பரன்ஸ் ஐபிஎன்னு சொல்லுவாங்க, அதோட ஹெட் காரல் நவ்ரோக்கி, ஸோ அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இப்பவே தயார், உள்ள போய் ஜெனோசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா போலாண்டோட போலிஷ் மக்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலின் ஒப்லாஸ்ட்ல அந்த டைம்ல சோவியத் யூனியன் இருந்தாங்க. ஸோ அந்த பகுதியில் வந்து அதிகமான போலிஷ் மக்களை கொலை பண்ணி உள்ள போச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தோண்டி அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணலாம், ஆதாரங்களை திரட்டலாம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருந்து. அந்த ஒரு காரணத்தினாலேயே என்னமோ தெரியல பயங்கரமான டார்கெட்ஸ் ஓலின்லயே இருந்திருக்கு, அந்த ஓலின் ஒப்லாஸ்ட் நோக்கி இருந்திருக்கு. ஆனா மிசைல் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், மிசைல் ட்ரோன்கள் பல இடங்கள்ல சிரிப்பான் தாக்குதல் பண்ணியிருக்கு. இதனால 6ல இருந்து 8 மணி நேரம் இதுக்கப்புறம் கரண்ட் கட் உக்ரைன்ல இருக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட எனர்ஜி செக்டார்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட ஹெச்எல்ஆர் தரப்புல இருந்து அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம போன பதிவுலயே வந்து பாத்தீங்கன்னா செந்தல் டிகோட்ஸ் நினைக்கிறேன், அதுல நம்ம அந்த பேட்டி கொடுத்துருப்பாங்க பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால பயங்கரமான மேசிவ் அட்டாக் உக்ரைனுக்குள்ள பல பகுதியில் நடந்திருக்கு. இதுல ஒடசால இருக்கக்கூடிய கேஸ் பம்பிங் ஸ்டேஷன் எல்லாம் வந்து அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதனால அங்க தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இது ஒடசான் மட்டும் இல்ல, வின்செஸ்டியா, இவனோ பிராங்கோஸ்கி, ரிவைனி எல்லா பகுதியிலையும் குறைவில்லாம அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இது செகண்ட் மேசிவ் அட்டாக் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது போல ரஷ்ய தரப்புல இருந்து மிசைல் அட்டாக் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஒரு நாளுக்கு முன்னாடியே. ஏன்னா 27ஆம் தேதியே உக்ரைன் தரப்பு இருந்து குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா நார்த் கொரியா கிட்ட இருந்து ஹெவியான பெலிஸ்டிக் மிசைல்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாங்க ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் ரஷ்யாவது மாதிரி தெரியுதுங்களே அப்படிங்கிறது போல இருந்தாலும் இல்ல அவங்க கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா ஈரான் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெலுஸ்னி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப சொல்ற நீ அப்படிங்கிறது போல அவர் தரப்பு திரும்ப உலக போற ஆரம்பிச்சாச்சு, நம்புங்க உலக போற ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யூரோப்ல மட்டுமே நடக்கக்கூடிய சண்டை உலக போரா மாறிடுமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள முட்டாளாக்கிட்டாங்க, திரும்பியுமா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. இல்ல அமெரிக்கா எல்லா பக்கத்துலயும் ஆரம்பிச்சு விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஏஷியால அடுத்து சீனா ரெடியா இருக்கிறாங்க தைவானுக்காக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி தைவானா இல்ல பாகிஸ்தானா இல்ல இந்தியாவா அப்படிங்கிறது தெரியல, எல்லாரும் கன்ஃபியூஷன்லயே ஒரே குழப்பரசன்லயே இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. யார் எந்தெந்த டீம்ல தான் இருக்கிறீங்க, முதல்ல டீமை கரெக்டா ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இப்ப துருக்கியோட அதிபரான எர்டோகன் இருக்கிறார் இல்லையா, எர்டோகன் அவர்கள் ரஷ்யாவோட எனர்ஜி கார்பரேஷன் 2வது வர்த்தகம் பண்றதுக்குலாம் ஏகப்பட்ட டீலிங் போறோம்னு பேசுறாங்க. ஆனா இப்ப அமெரிக்காவோட F-35 திரும்பி வாங்குறதுக்கான டீலிங் வந்து ஒப்பந்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்களாம். எப்போ இந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா துருக்கி பேக் HTS குரூப், அப்புறம் AATயா, ஸோ இந்த அமைப்புகள் இதை பத்தி நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம் செந்தில் டிகோட்ஸ்ல. ஸோ அதோட சாராம்சம் சொல்லிக்கிறேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அது இந்த HTS இருக்கிறாங்க இல்லையா, ஜெட் பவர்டு ட்ரோன்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ் லோடா இருக்கும் சைட்ல. 2வது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்கள், அது இந்த AAT அமைப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதே போலதான் HTSம் ட்ரோன்களை பயன்படுத்தி பல இடங்களை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சில இடங்கள்லாம் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும்படி ரஷ்யா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இது போல தாக்குதல் பண்றதுக்காக அமெரிக்கா கிட்ட F-35க்கான டீலிங் போட்டிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ கடவுள் விட்டு வழி, துருக்கி நாட்டோல இருக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மேப் திருப்பி அந்த சைட்ல போட்டு காட்டுற இமேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும். துருக்கி அமெரிக்காவும் சப்போர்ட் தான். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது யாரு, ஐசிஸ். ஆனா துருக்கி வந்து யாருக்கு எகென்ஸ்டா இருக்கிறாங்க, PKK YPG. ஆனா அமெரிக்கா யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்க, YPG PKK. இது என்ன மாதிரியான பழக்க வழக்கம் தெரியல, பட் ஆனா இது போல ஒரு ரிலேஷன்ஷிப், காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்ல சிரியால இருக்காங்க. இந்த பிரச்சனை சிரியால இப்ப வெடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிராந்தியம் முழுவதும் ஸ்பில் ஓவர் ஆகுமா, இல்ல எப்படி சிரியாலேயே வச்சு எல்லாரும் பயங்கரமா இப்ப எப்படி உக்ரைன் ஒரு களமா வச்சுக்கிறாங்க, அது போல சிரியா ஒரு களமா வச்சு பயங்கரமா எல்லாரும் போட்டு பாத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, என்ன மாதிரியான நிலைமைகள் இந்த பகுதியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.
அடி அமெரிக்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். அதே போல அடி ரஷ்யாவுக்கு விழுகும், ஈரானுக்கு விழுகும். இந்த சிரியாக்குள்ள மாற்றமே இல்ல. பல அமைப்புகளும் பலர் மேல பயங்கரமான அட்டாக் பண்ணதுக்கு வெறி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம அப்படியே திரும்பி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, லித்துவேனியா 5 மில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக ஒதுக்கி இருக்காங்க. எதுக்காகனா சோலார் பவருக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதிகமான எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ இருக்க போது, தொடர்ந்து இந்த பிரச்சனைங்கிறது நடக்கதான் போகுது. ஸோ அதுக்காக உக்ரைனை தயார்படுத்தி பதப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு சைடு இவங்க, ஒரு சைடு ரஷ்யா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒரு சைடு இவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உக்ரைன் மிக பெரும் அளவில் தயாராகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் லைன் பெரும் அளவில் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதை இந்த யூஎன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரஷ்ய தரப்புல போன பதில பார்த்துருப்போம் இல்லையா, அதுல வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தோம். அந்த யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யாக்குன்னு இருக்கக்கூடிய என்வாய் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மேற்குலக நாடுகளே சொல்லியிருந்தாங்க கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே 325 ஸ்கொயர் கிலோமீட்டர், இதுதான் மிகப்பெரிய ஹைலைட், 325 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட ரஷ்ய தரப்புல இருந்து மீட்டெடுத்து பிடிச்சிருக்காங்க. அவங்க அதை மீட்டெடுப்பாங்க, சிலர் வந்து பிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அது அவங்க எப்படி எப்படி வேணுமோ அப்படி எப்படி புரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. அந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இப்ப இதை ஹைலைட் பண்ணது மட்டும் இல்லாம பெருமளவுல வந்து உக்ரைனோட வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, வாலண்டியரா பிடிச்சிட்டு வந்து சண்டை பிடிக்க வைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பயந்துட்டு ஓடிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்போ மிலிட்டரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து குறைக்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதிகமான நபர்களை வாலண்டியரா மொபைலைஸ் பண்ணி இது போல சண்டை வைக்கிறதுனால இந்த பிரச்சனை ரொம்ப பெருமளவில் எஸ்கலேட் ஆகுது. கான்ஃபிளிக்ட் ஆகிறதுக்கும் இருக்கு. இதுக்கான ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தரப்புல இருந்து இருக்கும். இதுல களத்துல வந்து பெருமளவுல ஆட்கள் இல்லை அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இதை மேலும் உறுதி செய்யும் விதமா அமெரிக்க தரப்பு வந்து அர்ஜி பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க 25 வயசு இருக்கிறவங்களா மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? ஏன் 18 வயசு இருக்கிறவங்க துப்பாக்கி எடுத்து சுடுனா சுட மாட்டானா? குடிங்க 18 வயசு இருக்கிற ஆள்லாம் பிடிச்சிப்பாங்க ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் கொடுத்ததா மேற்குலக நாடுகளோட மீடியாக்களும் சொல்றாங்க. ரெண்டாவது இங்க உக்ரைனோட மீடியாக்களும் சொல்றாங்க. அப்ப என்னங்க 18 வயசு பையனுக்கு எல்லாம் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல அதுக்கு எதுக்குங்க கொடுத்துருங்க, குழந்தை பிறந்ததுனாலே கையில கொடுத்து போக சொல்லிருங்க அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. என்ன எப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி டெமோகிராபிக்லி உக்ரைன் வீக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இதை ஓவர் கம் பண்ண போறாங்கன்னு தெரியல. எச்சா அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா உக்ரைன்ங்கிறது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாடு மட்டும்தான் இருக்கும். ஏரியா இடம் இருக்கும், ஆளுங்க இருக்க மாட்டாங்க. குண்டுகள் விழுந்து எல்லாம் சேதமா இருக்கும். ஆளுங்க இல்லாததுக்கு அப்புறம் யார் யாருக்கு எந்தெந்த பகுதிகள் வேணும் அந்த பகுதிகள் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு புதுசு நாடா ஏதாவது கிரியேட் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னதான் செய்ய போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செய்திகள்ல பார்த்தேன், எனக்கு அந்த லிங்க் எதுவும் கிடைக்கல. டெலகிராம் சேனல்ல பார்த்தேன். மேபி ஏதாவது செய்திகள் எதுனா பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஆஃபர் வச்சிருந்தாராம். என்கிட்ட தான் லித்தியம் சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு வந்து உதவுங்க, ரஷ்யாவை தோக்கடிச்சா போதும், தருவீங்களா இப்ப ஆயுதம் அப்படிங்கிறது போல டீலிங் வச்சுதான் சொல்றாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி ஒரு டீலிங் வச்சா ட்ரம்ப் அவர்கள் ஒத்துட்டு தானே ஆகணும். லித்தியம் ரொம்ப அதிக அளவில் தேவையை, இந்த சிப்ஸ் செய்யணும், அப்புறம் இந்த கார்கள், இந்த இவி கார்கள்லாம் செய்யணும், அதிக அளவில் தேவையில்லையா? பேட்டரி செய்யணும்னா அதிக அளவில் தேவையில்லையா? எந்தெந்த விஷயத்துக்கு இந்த லித்தியம் பயன்படும் போதுன்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா லித்தியம்கான போர் அப்படிங்கும் போது லித்தியம் மிக பெரும் அளவுல உதவியா இருக்கும். ஸோ அந்த மினரலுக்காக மிக பெரும் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. ஜெலன்ஸ்கி அவர்களுக்குள்ள வந்து என்னமோ திட்டம் இருக்குங்க. ட்ரம்ப் அவர்களே கன்வின்ஸ் பண்ணிடுவார் போல இருக்கு. அவரையே துப்பாக்கியிட்ட வந்து ஃப்ரண்ட் லைன் நிப்பாட்ட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. உறுதியோட இருக்காருங்க அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் டிசம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து புது டாக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறாரு. புதுசா ஒரு டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. அதுக்கான பில்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் டாக்ஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் உக்ரைன்ல அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. டாக்ஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா மக்கள்னால பொருட்கள் பெருமளவுல வாங்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினால உக்ரைன்ல இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் பெருமளவுல நடக்காது. இதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. இதனால அவங்க எல்லாம் என்ன கண்டுபிடிக்க போவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்துடலாம். அடுத்தது நெதர்லாந்து ஓடோடி வந்து எங்க கிட்ட இருக்கக்கூடிய 3 பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுக்கோங்க, உக்ரைன் அதிகமான மிசைல் பதில வச்சுக்கோங்க அப்படிங்கிறது இவங்க தப்புன்னு சொன்னதுனால இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. 188 ஏரியல் டார்கெட்ஸ் வந்து சொன்னாங்க இல்லையா, இதுல 90% ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்கள் தடுத்து நிறுத்திட்டோங்க. இதெல்லாம் போய் விழுந்துருச்சுங்க பவர் ஃபெசிலிட்டி மேல, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க. சார் 13 சரி ஓகே, அவங்க கணக்கு இருக்கு. அவங்க உக்ரைன்கிற வந்து ரேடியோ இன்ஜினியரிங் டீம்ல ரொம்ப பவர்ஃபுல்லான டீம். எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி எங்கெங்க போய் விழுகுது அப்படிங்கிறது போல அவங்களுக்கு தெரியும். உக்ரைன் என்ன சொல்றாங்களோ அதான் உண்மையா இருக்கும். ஸோ அதை நம்ம நம்பிக்கலாம். 90% இந்த தாக்குதல் 188 ஏரியல் டார்கெட்ஸ் வந்தது இல்லையா, பெரும்பாலான சேதம் நடக்குது, ராக்கெட்ஸ் வந்தது எல்லாமே பாக்குறோம். இதுல இன்னொரு விஷயம், ஒரு மிசைல் வரும், அதை டவுன் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் பண்ணி டவுன் பண்ணியிருப்பாங்க. அதோட உதிரி பாகங்கள் அதை அப்படியே சீறி பஞ்சிட்டு போய் அங்க பகுதியிலாம் வந்து விழுவும்.
இது போல டவுனும் பண்ணியிருக்காங்க, பண்ணலான்னு சொல்லல. அதுல 90% பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஓகே சொல்றாங்க அப்படின்னா நம்பிக்கலாமா அப்படிங்கிற போல இருக்கு. 2வது ஃபின்லாண்ட் இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைனோட இணைஞ்சு ட்ரோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல வந்து இறங்க போறாங்களாமா. ஸோ இரு நாடுகளும் இணைஞ்சு ட்ரோன்கள் அதிக அளவுல உருவாக்குவாங்களா, இதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட் லைன்ல எந்த மாதிரியான பயனுள்ளதா இருக்க போகுது அப்படிங்கலாம் பார்த்துடலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்திருக்கோம். சரியால ஒரு பிரச்சனை நடக்க போது, உக்ரைன்ல மிக பெரும் பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த உலகம் 3ஆம் உலக போருக்குள்ள போயிடுச்சா, இல்ல பேசி தீர்த்துக்கிறதுக்காக இது போல எஸ்கலேட் மாறி மாறி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல உட்காந்து பேசிக்குவாங்களான்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது, அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கலாம். ஸ்டே சேஃப், பை.